ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த 3 பேருக்கு தானம் கொடுங்க, உங்களுக்கு ராஜயோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்ன தானம், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தை அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளுங்க. இந்த வருஷம் தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வருதுங்க. அதனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மிக அரிதான அமாவாசை அப்படின்னே சொல்லலாங்க. மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுதுங்க. தை அமாவாசை முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பிகை வழிபாடு, தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகுங்க. தை அமாவாசை அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காட்டினாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் தலையெழுத்து கூட மாற்றும் சக்தி இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தை அமாவாசை என்பது பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான நாளாகும். பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துங்க. இது நமக்கு பித்ரு தோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போகிறது, குழந்தை பாக்கியம் தள்ளி போவது, பல நாட்களாக தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. இதுவரை நாம் அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவர்களை நினைத்து தானம் செய்வதால் இதுவரை நமக்கு ஏற்பட்டிருந்த பித்ரு தோஷம் நீங்குங்க. நம்முடைய முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவதால் நம்முடைய பித்ரு தோஷம் நீங்குவதோட ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படுங்க. பாக்கியஸ்தானம் பலப்பட்டது அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் அளிக்கும் தானங்கள், படையல் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம். அதனால தான் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட இந்த 3 பேருக்கு தானம் வழங்கினாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள். இந்த 3 பேருக்கு தானம் கொடுக்கும்போது நாம் செய்த பாவங்கள் மட்டுமன்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவங்களுக்கு முக்தி அளிக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானதுங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று காலை 7:53 தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 4:34 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க. இதனால் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டினை செய்து தானம் கொடுக்கணுங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று மாலைக்குள்ளே கண்டிப்பாக தானம் அளிக்கணுங்க. காலை 8 முதல் 11 மணி வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும், காலை 9 முதல் 10:20 வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நாளில் தானம் அளிக்க வேண்டியவர்களில் முக்கியமானது காகம். காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கணுங்க. அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு சாதம் வச்ச பிறகு தான் நாம் சாப்பிட்ணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு காகம் சாதம் எடுத்தால் தான் வீட்டில் அந்த படையல் சாதத்தை சாப்பிடுவாங்க. நாம் அமாவாசை அன்னைக்கு தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தினமுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு புடி சாதத்தை எடுத்து காகத்துக்கு வைக்கலாங்க. காகம் நம்முடைய முன்னோர்கள், அதோட சனீஸ்வர பகவானோட வாகனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு வரக்கூடிய பெரிய துன்பத்தை கூட சின்னதாக மாற்றி தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 2ஆவதாக தானம் அளிக்க வேண்டியது மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படும் பசுமாடு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாடு வச்சிருக்கிற யாராவது ஒருத்தருக்கு கோதுமை தவிடு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது தவிடு வகை கூட வாங்கி கொடுக்கலாம். பொட்டு, புண்ணாக்கு இந்த மாதிரி பசுமாட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு வர மாதிரியாவது வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நம்முடைய கர்ம
கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமியின் அம்சமான பசுமாட்டில் வந்து 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகங்க. நீங்கள் வந்து தானமாக பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு பசுமாட்டோட பின்னாடி பகுதியை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு வரும்போது 30 முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. மூன்றாவதாக தானம் அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் குளம் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு பேக்கெட் பொரி வாங்கி உங்கள் கையால் அந்த மீன்களுக்கு உணவாக கொடுங்க. அந்த மீன்கள் சாப்பிட 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 நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த 3 உயிரினங்களுக்கும் தை அமாவாசை அன்று தானம் அளிப்பதால் ராஜயோகம் தேடி வருங்க. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிடும். உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. உங்கள் கையால் ஒரு உயிருக்கு, அது காக்காவாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு வேளை சாப்பாடு உங்கள் கையால் கொடுங்க. அது வந்து வயிறார சாப்பிட்டு மனசார நம்மளை வாழ்த்திட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்றைக்கி வீடியோவில் தை அமாவாசை பற்றின நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.